அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவனும் ஏக தேவனாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சதா காலமும் ஒருவராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டிலே தம்முடைய நன்மையினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக என்னுடைய புத்தாண்டு வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை அவரே நம்பியிருக்கிற பிள்ளைகளாகி உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமே. இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமைக்கு கொடுத்த வார்த்தை மீகா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். இன்றைக்கு ஒவ்வொரு தேசமும் விரோதிகளாலும் சத்துருக்களாலும் சூழப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே விதமாக ஒவ்வொரு குடும்பங்களும் விரோதிகளாலும் சத்துருக்களாலும் சூழப்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே விதமாக தனிப்பட்ட நபர்களாகிய உங்களுக்கு விரோதமாக விரோதிகளும் சத்துருக்களும் எழும்பி இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துரு கொண்டு வந்த எல்லா போராட்டங்கள் யாவும் சங்கரிக்கப்படும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஒரு அருமையான நற்செய்தியை அவர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். அப்படியான விரோதிகள் என்றால் யார்? நம்மேல் பொறாமை கொண்டு நம்மை அழிக்க நினைப்பவர்கள்தான் விரோதிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆம், முதலாவது பார்க்கிறோம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஈசாக்கை பார்க்கிறோம். அவன் விதைத்தான் 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆனால் அடுத்த வசனம் 13ஆம் வசனம் பார்க்கும், பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வெட்டின துறவுகள் எல்லாம் அழித்து போட்டு பாருங்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள், அவனை அழிக்க நினைத்தார்கள். ஆம், இதுதான் விரோதி. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு நாள் வந்தது. பாருங்கள், ஆதியாகமம் 26, 28, 29 பாருங்கள், வாஸ்து பாருங்கள். யார் விரோதிகளாய் இருந்தார்களோ அவர்களே இந்த ஈசாக்கை தேடி வந்து, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நாங்கள் உம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொல்லி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடைய பாருங்கள், கிட்டத்தட்ட அவனை பணிந்து குனிந்து இந்த காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். ஆம், விரோதிகள் மேலே ஈசாக்கின் கை எவ்வளவு அருமையாக உயர்ந்தது பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் என்ன காரியம் செய்தாரோ தெரியாது, அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாது. தம்முடைய பிள்ளைகளுக்காக பாராட்டுகிற ஒரு வைராக்கியம் மகா பெரியது. அவர் எப்படி என்ன நடந்து தெரியவில்லை, அவ்வளோ பயங்கரமாக விரோதிகளாய் இருந்த அந்த மக்களே அவர் பார்த்து வந்து விழும்படியாக செய்தார். பாருங்கள், ஈசாக்குடைய கை அவன் விரோதிகள் மேலே உயர்ந்தது என்று நான் வேதத்தை வாசிக்கிறோம். அதே விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல காரியங்களை பார்க்கிறோம், தெரிந்த காரியங்கள். பாருங்கள், தாவீது மேலே பொறாமை கொண்டு சவுல் அவனுக்கு விரோதமாக விரோதியாக எழும்பினான். அது மட்டுமல்ல, நான் பார்க்கிறோம் தானியேல் வேலை செய்கிற இடத்துல அவனோடு வேலை செய்த மக்கள் எல்லாரும் பொறாமை கொண்டு அவனுக்கு விரோதிகளாக எழும்பினார்கள். இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி, சவுலும் எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பொறாமை கொண்டு எழும்பினான். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டு அவனை அழிப்பதற்காக குழியிலே தள்ளினார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக விரோதிகள் எழும்பி அவர் அழிக்க தேடினார்கள், முடியவில்லை. கடைசியாக அவரே தானாக வழிய தன்னை ஒப்பு கொடுத்து அவர்களை வெட்கப்படுத்தினார். விரோதிகள் மேல் அவருடைய கை உயர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின விரோதிகள் மேல அவருடைய கை உயர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கையை உயர வைத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம். அவருடைய கையோடு இருந்தது இயேசப்பாவுடைய கரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே விதமாக இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய வருகை மட்டுமாக அவரே நம்பியிருக்கிற பிள்ளைகளாக உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பங்களிலே உங்கள் மேல் பொறாமை கொண்டு உங்களை அழிக்க நினைக்கலாம். உங்கள் வியாபாரத்தின் மேல் பொறாமை கொண்டு உங்களை அழிக்க விரோதிகளாக அநேக மக்கள் எழும்பி இருக்கலாம். பாருங்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் பொறாமை கொண்டு விரோதிகளாக எழும்பி உங்களை அழிக்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம், தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற நற்செய்தி, என் பிள்ளையே நீ கலங்காதே, நீ என்னையே நம்பியிருக்கிறபடினாலே உன்னுடைய கை
உன் விரோதிகள் மேல் உயரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தி கொடுக்கிறார். ஆமென். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நிச்சயமாக நிறைவேறும். பயப்பட வேண்டாம். உங்கள் மேல் பொறாமை கொண்டு யார் யார் விரோதிகளாய் எழும்பி இருந்தாலும் பரவாயில்லை, பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட விரோதிகள் மேல் உங்கள் கை உயரும். உங்கள் கையை உயர்த்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கரம். இதை மறந்து விடாது இருப்பீர்களாக. இந்த நல்ல ஒரு வார்த்தைக்காக, இந்த நல்ல செய்திக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பீர்களாக. இரண்டாவதாக பார்க்கிறோம், உன் சத்துருக்கள் யாவரும் சங்கரிப்பார்கள். அப்படியானால் சத்துருக்கள்னு சொன்னால் யார்? சத்துரு நம்முடைய சாத்தான் தான். அந்த பிசாசு தான் சத்துரு. பாருங்கள், நம்மேல் எரிச்சல் அடைந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவர்கள் தான் சத்துருக்கள். முதலாவது பார்த்த காரியம் வேற. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று போல காணப்படலாம். ஆனால் நம்மேல் எரிச்சல் அடைந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறவர்கள் தான் நம்முடைய சத்துருக்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் அதை பார்க்கிறோம் திருஷ்டாந்தமாக. சத்ருவாகிய பிசாசு கீழே தள்ளப்பட்டான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைத்து ஆண்டவர் தம்முடைய மகிமையால் நிரப்பியிருந்தார். அந்த சாத்தானுக்கு இருந்த மகிமையெல்லாம் ஆதாம் ஏவாள் மேல் இருந்தது. இது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. சத்ருவாகிய சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. தனக்கு கிடைக்காதது இவருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி எரிச்சல் அடைந்து நய வசனிப்பினாலே அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படியாக அவன் தந்திரமாக கிரியை செய்தான். அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். இது சாத்தானுக்கு வந்த எரிச்சலினால் உண்டானதுன்னு சொல்லி நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியாது. அதை நிரூபிக்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ஆபேல் காயினுடைய பலியை நாம் பார்க்கிறோம். ஆபேல் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயின் பலியை அங்கீகரிக்கவில்லை. அது நிமித்தமாக காயினுக்கு ஒரு பயங்கரமான எரிச்சல் வந்தது. எனக்கு கிடைக்காதது இவனுக்கு கிடைக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு எரிச்சல் வந்து பாருங்கள், அவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படியாக அவனை அழிக்க நினைத்தான் என்று பார்க்கிறோம். எரிச்சல் ஆதியாகமம் 4:5 பார்க்கிறோம். காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது. ஆண்டவரே கேட்கிறார். 6ஆம் வசனத்தில் கேட்கிறோம், உனக்கு ஏன் இந்த எரிச்சல் வந்து சொல்லி கர்த்தரே கேட்பதை பார்க்கிறோம். இந்த எரிச்சல் தான் ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுக்கும் வந்தது. சாத்தானுடைய தந்திரம் என்ன? எனக்கு கிடைக்காத மகிமை, எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், நான் இழந்து போன ஆசீர்வாதம் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம், அவனுடைய வெறி. அது நிமித்தமாக தான் இன்று மட்டுமாக ஆண்டவரே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எரிச்சல் அடைந்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே கூடாதுன்னு சொல்லி பல விதமான தடைகள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். மந்திரவாதங்கள் மூலமாக, செய்வினைகள் மூலமாக, பில்லிசுனிகள் மூலமாக, மற்றவருடைய தந்திரமான வார்த்தைகள் மூலமாக, தந்திரமான கிரியல் மூலமாக, நய வசனிப்பின் மூலமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் தடை பண்ணி கொண்டிருப்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. இது இன்றைக்கும் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இதுதான் வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரம். இந்த சத்துரு எப்படி வருவானாம்? ஏசாயா 59:19 பார்க்கிறோம். இந்த சத்துரு வெள்ளம் போல் வருவானாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க நல்ல செய்தி, உன் சத்துருக்கள் யாவரும் சங்கரிக்கப்படுவார் சொன்ன வார்த்தைபடியாக உன் அதுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார், ஜெயம் கொடுப்பார். இந்த வார்த்தையின்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக சத்துரு கொண்டு வந்திருக்கிற இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக சங்கரிக்க போகிறார். இந்த சத்துரு வெள்ளம் போல வந்திருக்கிறபடினால் தான் இன்று மட்டுமாக இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற நேரம் மட்டுமாக பயங்கரமான வியாதிகள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படியாக, அதான் சத்துருடைய காரியம். பொருளாதார நெருக்கம், கடன், இழப்புகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், அவமானம், நிந்தை, பரியாசங்கள், வழக்குகள், ஆசீர்வாத தடைகள், ஜெயமே கிடைக்கவில்லை. ஏன்? இந்த சத்துரு வெள்ளம் போல் வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் அதுக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். ஆனால் இந்த 2024 வருஷத்துல ஏசப்பாவோட வருகை மிக சீக்கிரமா இருக்கிற இந்த கடைசி காலத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு கொடுத்த நற்செய்தி தான் இது. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் யாவரும் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வைராக்கியம் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான கிரியைகளை உங்கள் கண்கள் காண போகிறது. உங்கள் வழக்கிலே ஜெயம் கிடைக்க போகிறது.
உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். சத்துரு கொண்டு வந்த அத்தனை போராட்டங்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுவேன்னு சொன்ன மாத்திரம்படியாக எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் சங்காரம் பண்ண போகிறார். அது நிமித்தமாக அவன் கொண்டு வந்த எல்லா பொருளாதார நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற போகிறீர்கள். கர்ப்பத்தின் கனி ஆசிரிக்கப்பட போகிறது. ஏற்ற துணையை பெற போகிறீர்கள். நல்ல வருமானத்தை பெற போகிறீர்கள். நல்ல வேலை பெற போகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல இடங்களில் சென்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளைக்கு பெரிய தொழில் அதிபராக மாற போகிறீங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரனாக மாற போறீங்க. ஒரு பெரிய ஐஸ்வர்யமாக மாற போறீங்க. எல்லா விதமான ஆசீர்வாதம் நிரம்பி நல்ல வீட்டை கத்த கொடுக்க போகிறார். பாருங்கள், உங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்த நிறைவேற்ற போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் உங்கள் விரோதியின் மேல் உங்கள் கை உயரப் போகிறது. உங்களுக்கு விரோதமாக உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் எரிச்சல் அடைந்து ஆசீர்வாதங்களை தடை பண்ணின சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் கத்த சங்காரம் பண்ணுகிறார். இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் இருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கை உங்கள் விரோதியின் மேல் உயர்வதை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சாத்தான் கொண்டு வந்த எல்லா அவனுடைய கிரியைகள் எல்லாம் சங்காரம் பண்ணப்படுவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லா சத்துருவின் கிரியைகளை சங்காரம் பண்ணுவதை இந்த நேரத்திலிருந்து நீங்கள் காணப்போகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் மல்கியா 3:18. கடைசி நாட்களிலே பாருங்கள், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் எனக்கு ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்வர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை மறுபடியும் காண்பீர்கள். கடைசி நாளில் நீதிமானாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் துன்மார்க்கருக்கும் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். அதுதான் அந்த வாக்குத்தத்தம். இதை நிறைவேற்ற போகிறார். அந்த வாக்குத்தத்தம் கடைசி நாட்களிலே காண்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி இந்த நாளிலிருந்து இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இயேசப்பாடு வருகை மட்டுமாக இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை காணப்போகிறீர்கள். நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு நன்மை செய்வதில் ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பார். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீங்கன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. உங்கள் அவிசுவாசத்திலிருந்து விடுதலையாகுங்க. உங்கள் பாரத்தெல்லாம் தூக்கி தூர எறியுங்க. இப்போது கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக அடிமை மூலமாக கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கணக்கில் மூடி ஜெபத்தோடு கேட்போமா? Kamara Shemeka like and take him a pastor in Lord Jesus Christ. ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை கொடுக்க ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிற தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஷப்பேக்கி உன்னோடு மிகுந்த பாரத்தோடு இடைபடுகிற வார்த்தைகளே ஆவன. Kamara Shemeka like and take him hamma echo like and take him a class then. இந்த நாட்கள் சீக்கிரமாக இந்த உலகத்தை ஒரு யாகத்தை நான் நடத்த போகிறேன். Shapeka like and take him a 10. அந்த யாகம் எப்படிப்பட்ட ஒரு யாகமாக இருக்கும் தெரியுமா? யாகம் என்று சொன்ன மாத்திரத்தில் ஏதோ வித்தியாசமாக நினைத்து குழப்பத்துக்கு உள்ளாகாதபடி உன்னை காத்துக்கொள்வா. யாகம் கமரசமே கட்டோ என்ன யாகம் தெரியுமா? என்னுடைய எரிச்சலினாலே தேசங்களை நான் வாரிக்கொள்ள போகிறேன். ஷமன் ஷமன் யாகம் என்னும் யாகம் லகமா ஷமேக லகன் டேகிமிஷ டேகிமிஷ லகல் லகன் டேகிமிஷ டேனிமிக்கிறா. என்னுடைய எரிச்சலினாலே அநேக தேசத்தின் அதிபதிகளை நான் வாரிக்கொள்ள போகிறேன். கமார ஷமேக லம் பேக்கல் லகன் டேகிமிஷ டேகிமிஷ கிளாஸ் டேனிமி. என்னுடைய எரிச்சலினாலே எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஏராளமான மக்களை சங்காரம் பண்ண போகிறேன். நான் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு நான் காட்ட போகிறேன். நான் மிகுந்த கோபம் உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்பதை நான் காட்ட போகிறேன். ஆபத்தை உணராமல் சந்தன கட்டிலே சயனித்துக் கொண்டிருக்கிறவர்களை வாரிக்கொள்ள போகிறேன்.
Lamar Shamek like and take him is a pal like and take him is a man as the enemy. அநியாயமான வழியிலே சம்பாதித்து சுகமாய் தங்கியிருக்கிறவர்களை வாரிக்கொள்ள போகிறேன். Lagamara Shamek like and take him is a pal man as then take him is a class enemy. என்னுடைய எரிச்சலினாலே என் பிள்ளைகளை யார் யார் வஞ்சித்து கொள்ளையடித்தார்களோ அவர்களை வாரிக்கொள்ள போகிறேன். Amara Shamek Allah ma echo like and take him is a packle like and take him is a la as then take him is a enemy. இந்த உலகத்தில் யார் யார் என் பிள்ளைகளுக்கு ஒருமை எழும்பினார்களோ என் கோபாக்கினாலே சுட்டெரிக்க போகிறேன். நான் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை உலகத்துக்கு காட்ட போகிறேன். கடல் அலைகளை கொந்தளிக்க பண்ணி குமுற பண்ணி அதை பூமியிலே ஊற்ற போகிறேன். Has to take him is a puckle like and take him is a glass enemy, master enemy kalantari bikara. Oh Lord Jesus Christ. Oh Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய நான், Oh Lord Jesus Christ, என் பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். Lamara Shamakala has to take him is a puckle like and take him is a tanny. என் எரிச்சலினாலே நான் சொல்லாததை நான் சொன்னேன் என்று என் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்களை சங்காரம் பண்ண போகிறேன். என் ஜனங்களை ஏமாற்றுகிற கள்ள தீர்க்க தரிசிகளை தோலுரித்து காட்ட போகிறேன். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களை, O Lord Jesus, உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னுடைய எரிச்சலினாலே சங்காரம் பண்ண போகிறேன். நான் எது வரைக்கும் பொறுமையாக இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய எரிச்சலினாலே என் பிள்ளைகளை துணிகரமாய் வஞ்சிக்கிறவர்களை நான் வாரிக்கொள்ள போகிறேன். நான் எவ்வளவு பயங்கரமான தேவன் என்பதை உலகத்துக்கு காட்ட போகிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிற வார்த்தைக்கு விரோதமாக அக்கினிமயமான மழை பெய்யும். இன்றைக்கு உலகத்தையே தண்ணீரால் அழித்துக் கொண்டிருக்கிறேனே என்ன? நோவாவின் காலத்திலே முதல் உலகத்தை தண்ணீரால் அழித்த தேவன் நான் என்பதை இந்த ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக தலைவிரித்து ஆடுகிற தேச தலைவர்கள் உணரும்படியாக என் பிள்ளைகளை காலில் போட்டு மிதித்து நசுக்குகிற ஓ இரத்த வெறியர்களுக்காக இனிமேலும் என் பிள்ளைகளை, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஓநாய்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டேன். உலகத்திலே இனி எங்கு பார்த்தாலும் ஐயோ ஐயோ என்னால் முடியவில்லைங்களோ ஒரு பெரிய அலறல் சத்தத்தை கேட்க போகிறீர்கள். தெருக்கள் எல்லாம் பிரேதங்களால் நிரப்பப்படுவதை நீங்கள் காண போகிறீர்கள். என் கோபாக்கினை கலசம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதற்கு மாதிரியாக என் வருகைக்கு முன்பாக ஓ தாங்க முடியாத உபத்திரவங்களை கட்டளையிட போகிறேன். என் நாளுக்கு முன்பாக நிற்பவன் யார்? என் நாளை சகிப்பவன் யார்? அது இருளும் மந்தாரமான நாள். அது பராக்கிரமன் முதல் கொண்டு அலறுகிற நாள் என்பதை மறந்து விடாதிருப்பாயாக.
இதுவரை கண்டிராத உபத்திரவத்தை அனுமதிக்க போகிறேன். இந்த உபத்திரங்களை பார்த்தாயிலும் என் ஜனம் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு என் வரைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தர என் கரத்தை நீட்டி கூப்பிட்டு பார்த்து விட்டேன். என் ஜனத்துக்கு மனம் திரும்ப மனதில்லை. என் ஜனங்கள் அத்திமரத்தை போல பச்சை பசர் என்று காணப்படுகிறார்கள். என் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு செல்வ செழிப்பாக அத்திமரத்தை போல பச்சை பசர் என்று காணப்படுகிறார்கள். இப்படியாக செழிப்பாக காணப்படுவதனால என்ன பிரயோஜனம்? ஆனால் அதில் கனி இல்லையே. ரட்சிப்பை நான் எதிர்பார்க்கிற ரட்சிப்புங்கிற கனி இல்லையே. அந்த கனியை கொடுக்கக்கூடிய ஒரு துளிர் கூட முளைக்கவில்லையே. என் ஜனமாய குமாரத்தி இன்னும் சொத்தமடையவில்லையே. என்னிடத்தில் பிசிந்தையில இல்லையோ? சுகபோகமாய் வாழ்ந்து கொண்ட பிள்ளை இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்புவாயாக. நீ உயிரில் என்று பெயர் பெற்று செத்தவனாய் இருக்கான்னு சொல்லி பெயர் பெறுவதற்கு முன்பாக மனம் திரும்புவாயாக. உனக்காக இலவசமாக ஆயத்தம் எடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாயாக. இயேசுவாகிய நான் யார் என்பதை முதலாக அறிந்து கொள்ள கவனமாயிருப்பாயாக. என் நாமத்தை பரியாசம் பண்ணுகிற இனிமேல் விடவே மாட்டேன். என் நாமத்தை நிந்திக்கிறவர்களே நான் பரியாசம் பண்ணுவேன். என் நாமத்தை உதாசீனப்படுத்தி புறக்கணிக்கிறவர்களை நான் நிர்மலமாக்க போகிறேன். என் எரிச்சலினாலே நான் வாரிக்கொள்ள போகிறேன். இது என்ன காலம் என்பதை மறந்து விடாதிருப்பாயாக. உன் முன்பாக எச்சரிப்பு கொடுப்பது யார் என்பதை மறந்து விடாதிருப்பாயாக. என் எச்சரிப்பை நீ அசட்டை பண்ணுவாயா? சங்காரம் சடுதியாக வரும் என்பதை மறந்து விடாதிருப்பாயாக. நாமத்தை பரியாசம் பண்ணுவதை இனிமேலாவது விட்டுவிடு. உன்னை நிச்சயமாக நிர்மலமாக்கி விடுவேன். என் நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற காலம் இது. ஆதலால் இது என்னுடைய வார்த்தை என்பது உண்மையாக அறிந்து ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புவாயாக. நீ சிறு பிள்ளையை போல மாறி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ள சொன்னால் உனக்கு ராஜ்யம் கிடையாது. வார்த்தைக்கு நேராக திரும்பி என் வார்த்தையில மட்டும் நிலைத்திருக்க மட்டும் உன்னை அர்ப்பணிப்பாயாக. இந்த உலகத்திலே வரும் கோபத்தை உன்னை யாரும் தப்பி வைக்க முடியாது. உனக்கு நான் எழுதி கொடுத்த வார்த்தை தான் உன்னை தப்பி வைக்க முடியும். கண்ணீரோடு மறுபடியும் உனக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட என் பிள்ளையே, எம்மட்டு நீ குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்பாய்.
Kamara Shamaka like and take me shall lie, has to take me shall luck, has to take me shall climb. Nan one can die to make a woman receive a parada bodiki, love man has to take me shall class and take me shall teddy. Yamatini and Richibe a Saturday condir pie. Kamara Shamaka like and take me shall lie, I'll like and take me some ma, has to take me shall glass and Mikara. Unakagan and put a particle be an eye for the body when they cut to call Wayak. Shapaka like and take me shall last and Mikal and the Mikara. Oh Lord Jesus. உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு உன்னிடத்தில் அழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். டோமி அந்த ரப ஷக்கன தரிமி அக்கன தரிமி அந்த ரப கரபா. ஓ லார்ட் ஜீசஸ் உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உனக்கு நீட்டப்பட்ட கரத்திலே நீ வந்து அடைக்கலமாய் வந்து தங்கும்படியாக ஓ லார்ட் ஜீசஸ் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கமரஷமகல்லா கேன் டேக் மீ ஷப்பா கேன் டேக் மீ ஷக்கலா அந்த ரபி கரபா. ஆனால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள என்ன நம்பிக்கிற பிள்ளைகளுக்கு லோரமா ஆஸ்ட்ரனமி ஒரு மறைவிடத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொடுப்பேன். லமரஷமகல்லா கேன் டேக் மீ ஷப்பா கேன் டேக் மீ ஷத்தனமி அந்த மறைவிடத்தை எந்த சத்தும் தொட முடியாது. கமரஷமகல்லா மா ஹேஸ் டு டேக் மீ ஷ கிளாஸ் டு டேக் மீ ஷத்தனமி என்னையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் பாராட்டுகிற கிருபை பெரிதாக இருக்கும். ஒரு மறைவிடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்து அவருக்கு அரணும் கோட்டையுமா நான் இருப்பேன். அவர்களை சுற்றி கோட்டு வேலி எடுத்து நான் காத்துக்கொள்கிற தேவனாய் இருப்பேன். நீ வரப்போற நாட்கள் சிறிது நாட்களாக மட்டும் இருக்கிறபடினாலே உன்னை ஜாக்கிரதையாயிருந்து உன்னை காத்துக்கொள்வாயாக. ஷோ பேக்கன் டெக்கிமி அந்த ரபா சத்துர்பிக்கிறா. நீ நினைக்காத ஒரு வினாடியிலே நான் வரப்போகிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. ஷோ பேக்கன் டெக்கிமிஷா லா டெக்கிமிஷா கிளாஸ் டெனிமிக்கிறா. என்னே நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோது நான் கைவிட மாட்டேன். கம்பேக்கன் டெக்கிமிஷா மா கிளாஸ் டெக்கிமிஷா லா டெக்கிமிஷா ட்ரானிமிலா எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் கட்டளையிட்டு நான் சொன்னது போல வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். டெக்கிமிக்கெல்லாம் தெரிவி சப்ளா திரும்பி அந்த ரபக்கரம் என்னே நம்பிக்கை பிள்ளையை நீ பயப்படாது இருப்பாயாக. ஷோ மே ஆஸ்டின் டெக்கிமிக்கெல்லாம் தெரிவி ஜான். யோவான் என் மார்பிலே சாய்ந்து கொண்டது போல நீங்களும் என் மார்பிலே சாய்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்வேன். கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்வேன், பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் தன்னே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். ஆமென் ஆமென். ஆண்டவரே பயங்கரமான ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறீர். இந்த எச்சரிப்பு வார்த்தைகள் ஜனங்களுக்கு கடந்து போகட்டும். ஆண்டவரே உணர்வடைந்து உண்மையான ரட்சிப்பை பெறட்டும். நீர்தான் நித்திய பிதா என்பதை அறிந்து ஏசப்பா அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று பூரணமான அபிஷேகத்தை பெற்று எல்லாருடைய வரிக்கு ஆயத்தமாவார்களாக. மணவாட்டியாக முத்தரிக்கப்படுவார்களாக. மணவாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் தான் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்ட ஜனங்களை கரம் பிடித்து நடத்தும். உங்களுடைய சுத்தத்தை நிறைவேற்றும், உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டும். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளாம் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஆசீர்வாதி வருஷத்தை நன்மையால் முடி சூட்டும். பெயர் கிறிஸ்தவர்களாம் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகளை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த புதிய வருஷத்திலே பயங்கரமான ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஊழியம் நோவாவின் பேலை கொடுத்து நோவாவின் காலத்தை எச்சரிப்பு கொடுக்கிறேன் தான் அவருடைய ஊழியத்தின் அழைப்பை நேரடியாக தம்முடைய வார்த்தை மூலமாக எனக்கு பேசினவர். இன்றைக்கு தான் இவ்வளோ பயங்கரமான எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இனி காலம் செல்லாது. ஆமென். அவருடைய வார்த்தை செவி கொடுங்கள். உங்களை செம்மையான சரியான ரட்சிப்பில் நடத்த ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பின்பாக ஞானஸ்நானம் யார் யார் ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீர்களோ எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இனியும் காலம் தாமதிக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வருகிறார்.